கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கர்த்தர் நல்லவர். அநாதி சிநேகத்தை குறித்து ஆண்டவர் சொன்னாரு. யார் சொல்ல முடியும்? அநாதி சிநேகத்தை குறித்து ஆண்டவர் நம்மகிட்ட ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொண்டார். சங்கீதத்துல வந்திருக்கு, அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரிது அப்படின்னு வந்திருக்கு சங்கீதத்துல. அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. அதனுடைய ரியல் ஒரிஜினல் மீனிங், விளக்கம், வியாக்கியானம் என்னன்னா, அவர் நம்மேல் வைத்திருக்கிற அநாதி சிநேகம் பெரிது. அதான் ஒரிஜினல், சரியான டிரான்ஸ்லேஷன். கிருபைங்கிற இடத்துல என்ன வரணும்? அநாதி சிநேகம் பெரிது. அதனாலதான் நாம நம்ம மேல வச்சிருக்கிற பாசத்தை விட அவர் நம்ம மேல வச்சிருக்கிற பாசம் பெருசுங்க சொல்றோம். நாம பெருசு, அநாதி சிநேகம் பெருசு. அவருடைய அநாதி சிநேகம்தான் நமக்கான ஒரு அநாதி திட்டத்துக்கு, நமக்கான ஒரு அநாதி தீர்மானத்துக்கு, நமக்கான ஒரு அநாதி நோக்கத்துக்கு காரணமா இருக்கு. புரியுதா? அநாதி சிநேகங்கிறது இந்த மாசத்துல புதுசா ஃபிட்டான ஒரு வார்த்தை. ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை, ரொம்ப டச்சிங்கான வேர்டு அது. அநாதி சிநேகம். அநாதி சிநேகத்தை நாம் எப்படி இது வரைக்கும் கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்னா, ஆதி அன்பு. நாம பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் நம்ம நேசிக்கிறார், இதுதான் அநாதி சிநேகம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அது ஒரு உண்மை. ஆனா அதனுடைய தன்மை, அதனுடைய வகை எப்படிப்பட்டதுங்கிறது நமக்கு வெளிப்படல. அப்ப நம்மள வைத்த கிருபை பெருசுன்னா அநாதி சிநேகம் பெருசுன்னு தெரிஞ்சுக்கணும். நம்பர் 1, நமக்கான ஒரு அநாதி திட்டம், ஒரு அநாதி தரிசனம், ஒரு அநாதி தீர்மானம், அநாதி நோக்கம், அநாதி கனவு தேவன்கிட்ட இருக்கிறதுக்கு என்னங்க காரணம்னா, அவர் நம்மேல் வைத்திருக்கிற அநாதி சிநேகம். அநாதி சிநேகம்தான் நமக்கான அநாதி திட்டத்துக்கு அவரை தூண்டினது. கரெக்ட். ஆமென். இது பவுல் அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி அப்படின்னு எழுதுவாரு. இதைத்தான் பவுல் ரோமர் 8:20 அவருடைய தீர்மானத்தின்படி அப்படின்னு எழுதுவாரு. அநாதி தீர்மானம் அப்படி வேர்டு வந்துட்டா அநாதி சிநேகங்கிற அந்த வார்த்தை உங்களுக்கு நினைவுக்கு வரணும். அநாதி சிநேகம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க பைபிள்ல பார்த்துட்டீங்கன்னா அநாதி தீர்மானம்ங்கிற அந்த வேர்டு யாவத்துக்கு வரணும். 2 ஒண்ணுக்கொன்னு இணைஞ்சிருக்கிற வார்த்தை, சம்பந்தப்பட்ட வார்த்தை. ஆமென். அநாதி சிநேகம் தான் அநாதி தீர்மானத்துக்கு வித்திடுகிறது, விதை போடுகிறது. அதனால நமக்கான கனவு, நமக்கான தரிசனம், நமக்கான ட்ரீம், நமக்கான அந்த தீர்மானத்தின் படிதான் அநாதி சிநேகம் நம்மகிட்ட மேனிஃபெஸ்ட் ஆகும், நம்மகிட்ட அது வெளியே வேலை செய்யும். இதை ஃபங்க்ஷன் ஆகும். இப்படி புரிஞ்சுக்கணும். அநாதி சிநேகங்கிறீங்க, மீன்ஸ் என் மேல நான் வச்சிருக்கிற பாசத்தை விட அவர் என் மேல வச்சிருக்கிற பாசம் ஜாஸ்திங்கிறீங்க. அப்புறம் ஏங்க குழி, அப்புறம் ஏங்க செர, அப்புறம் ஏங்க பழிச்சொல், அப்புறம் ஏங்க கஷ்டம், அப்புறம் ஏங்க சொறி, அப்புறம் ஏங்க சிறங்கு, அப்புறம் ஏங்க பரு, அப்புறம் ஏங்க வீடெல்லாம் இடிஞ்சு போச்சு, பிள்ளைய செத்தாங்க அப்படின்னு கேள்வி கேட்க கூடாது. அதுதான் 3ஆம் பாயிண்டையும் சேர்த்து புரிஞ்சுக்கணும். அவருடைய அநாதி சிநேகம்தான் நம்முடைய அநாதி தீர்மானத்துக்கு, நமக்கான தீர்மானத்துக்கு காரணம் தெரிஞ்சு போச்சு. அப்ப நம்மளை விட நம்ம மேல அவருக்கு பாசம் இருக்கு அப்படின்னா இதெல்லாம் ஏன் கேட்டீங்கன்னா, அப்ப அநாதி சிநேகங்கிற வார்த்தை பொய்யா, அநாதி சிநேகங்கிற மீனிங் பொய்யா
அதை நம்ம புரிஞ்சுட்டு பொய்யானா பொய் இல்லை. அந்த அனாதி சிநேகம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா, நமக்கான ட்ரீம் என்னவோ அதற்கு ஏற்றபடி அது வேலை செய்யும். மனசை கல்லாக்குற நேரம் கல்லாக்கும், மனசு இறங்குற நேரம் இறங்கும். ஆமேனா? நம்மளை விட அவருக்கு நம்ம மேல பாச சாஸ்திங்கிறது எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும்னா, நம்மளை ஒட்டைக்கும் போது நாம அழுகிறத பார்க்கும் போது மனசை கல்லாக்கிக்கணும். மனசை கல்லாக்கிக்குவாரு. இதான் அனாதி சிநேகத்தினுடைய செயல்பாடுகள். இந்த மூணையும் நீங்க அழகா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சூப்பர், உங்களுக்கு கொஸ்டின் ரைஸ் ஆகாது. மூணையும் கோர்வையா நீங்க புரிஞ்சுக்கணும். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரிதுன்னா அவர் நம்மேல் வைத்த அனாதி சிநேகம் பெரிதுன்னு புரிஞ்சுக்கணும். கிருபையை நீங்க அனாதி சிநேகத்தோட கனெக்ட் பண்ண பழகணும். நம்பர் 1, அனாதி சிநேகம் அப்படின்னு அவர்கிட்ட இருக்கிறது தான் நமக்கான ஒரு திட்டம், நோக்கம், தீர்மானத்தை தேவன் போடுறதுக்கு, இடுகிறதுக்கு, ஏற்றுகிறதுக்கு, வித்திடுகிறது காரணமாகிறது. நம்ம மேல அவர் வச்சிருக்கிற அந்த பாசம்தான் நமக்கான தரிசனத்துக்கு வித்திடுகிறது. நம்பர் 2. நம்பர் 3, அப்ப நம்மளை விட நம்ம மேல அவருக்கு பாசம் இருக்கு, அனாதி சிநேகம் அவர் இருக்கு அப்படின்னா ஏன் குழி, ஏன் சிறை, ஏன் பழிச்சொல், ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த அவமானம் அப்படின்னா, அனாதி தீர்மானத்தை தேவன் எப்படி போட்டிருக்கிறாரோ அதுக்கு ஏற்றபடிதான், அதுக்கு தக்கபடிதான் அனாதி சிநேகம் நம்மகிட்ட ஒர்க் பண்ணும். இப்படி புரிஞ்சுக்கணும். என்னங்க நீங்க நம்மளோட பாசம் இருக்குன்னு சொல்றீங்க, நீங்க வேற எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் கதை விடுறீங்க. தப்பு தப்பு. இந்த புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். ஆனா புரிய வைப்பாரு. அனாதி சிநேகத்தை நம்ம புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். இதுதான் ஒர்க் பண்ணும். மனசை கல்லாக்குற நேரம் கல்லாக்குவாரு, ஃப்ரீ பண்ற நேரம் ஃப்ரீ பண்ணுவாரு, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ற நேரம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாரு, க்ளோஸ் பண்ற நேரம் நேரம் க்ளோஸ்ல வருவாரு. எல்லாமே பண்ணுவாரு. எல்லாமே நமக்கான திட்டத்தை எப்படி வகுத்திருக்கிறாரோ அதற்கு ஏற்றபடி அவருடைய பாசம் நம்மகிட்ட வேலை செய்யும். ஆமென். மூணையும் ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கணும், ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணணும். இது இப்படித்தான் சாகிற வரைக்கும், இப்படித்தான் அவருடைய அனாதி சிநேகம் இப்படித்தான் இருக்கும். அப்ப யோசேப்பு, பவுல், நீங்க எதை எடுத்துக்கிட்டாலும் அனாதி சிநேகத்தை கொண்டு அப்படி மூணு இப்படி கனெக்ட் பண்ணணும் கரெக்டா. ஏன் யோசேப்பு இப்படி ஒரு வாழ்க்கை? அனாதி சிநேகம். ஏன் யோசேப்பு குறித்து ஒரு கனவு அவர்கிட்ட இருக்கு? அனாதி சிநேகம். அனாதி சிநேகம்னா எனத்துக்கு குழி பழி வருது? அனாதி சிநேகம் திட்டத்துக்கு தக்கவாறு வேலை செய்யும். யோசேப்பை வச்சு மூணு நீங்க ஃபிட் பண்ணிடலாம் கரெக்டா. ஒரு ஹாய் சொல்லிட்டு போறதுக்கும் நெருக்கடி காலங்கள்ல தேடுறதுக்கும் தான் கடவுள வச்சுக்கிறது பொதுவா வழக்கம். நம்ம அப்படிதான் கடவுளை வச்சுக்குவோம். நெருக்கடி காலங்கள்ல அவரை தேடணும். அப்பப்ப ஹாய் அப்படின்ட்டு ஒரு சளி போட்டு ஒரு பணிஞ்சிட்டு அப்படி வந்துடணும். இதுதான் பெரும்பாலும். எப்ப பார்த்தாலும் கடவுளை தேடுறது அதெல்லாம் அது வேலைக்காகாது. எப்ப பார்த்தாலும் கடவுளை தேடுறது மனுஷனுக்கு ரொம்ப தூரமா இருக்கு. கரெக்டா? எப்ப பார்த்தாலும் யாரை தேடுறது? நம்மளை படைத்தவரை தேடுறது மனுஷனுக்கு தூரமா இருக்கு, தூரமா வச்சுக்கிட்டான். ஆனா இதுல என்ன பியூட்டி அப்படின்னா, நமக்கான சாகாவரத்தை அவரை அறிகிற அறிவுலதான் அவர் வச்சிருக்கிறார். இது எப்படி நாம யார டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண பாக்குறோமோ அவரை அறிஞ்சிக்கிறது தான் நம்முடைய சாகாவரமே கிடக்கு. இத மனுஷன் புரிஞ்சுக்கணும். நீ யார ரொம்ப வேண்டாம், ரொம்ப தேட வேண்டாம், தேவைப்படும்போது தொட்டுக்குவோம் ஊருகா மாதிரி அப்படி நம்ம யார நினைக்கிறோமோ அவரை அறிஞ்சிக்கிறதுலதான் நமக்கான சாகாவரத்தை உள்ள வச்சிருக்கிறாரு. ஆமென். கர்த்தர் நல்லவர். மெய் மறந்து தேவனை துதிக்கணும்,
துதிச்சு பாடணும். என்ன மறந்து? மெய் மறந்துனா என்னது? என்னையே நான் மறக்கிறது, நான் எங்க இருக்கிறேங்கிற மறக்கிறது, என்னை சுத்தி என்ன இருக்கிறேங்கிறது மறக்கிறது. அதான் மெய் மறந்துனாலே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னை நானே மறக்கிறது. மெய் மறந்து அவரை பாடணும், அவரை போற்றணும், அவரை புகழணும், அவரை பாராட்டணும். நம்பர் 1. மெய் மறந்து அவர்கிட்ட நாம் பேசணும். நான் பேசும்போது என்னையே நான் மறந்து பேசணும். நான் எங்க இருக்கிறேன்னு எனக்கே தெரியக்கூடாது, நானே தெரியக்கூடாது. மெய் மறந்து பாடணும், மெய் மறந்து அவர்கிட்ட பேசணும். 24 ஹவர்ஸும் அவரோட சுத்துற ஆளா திரிகிற ஆளா காணப்படணும். நம்பர் 3. 24 ஹவர்ஸும் அவரோட சுத்துற ஒரு ஆளா, அவரோடையே திரிகிற ஒரு ஆளா நான் காணப்படணும். எப்பத்தான் அந்த ஆளோடய சுத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சாட்சி சொல்லணும். அந்த ஆளோடய சுத்திட்டு இருக்கிறான். எப்ப பார்த்தா கடவுளோடய இந்த ஆள் சுத்திட்டு இருக்கிறான். நான் பார்த்தேன், 2 பேரும் 2 போனாங்க. ஆமா, நேற்று கூட பார்த்தவர் இந்த பக்கம் போனாங்க 2 பேரும். இப்படி அவரோட சஞ்சரிக்கிற ஆளா, அவரோட சுத்துற ஆளா, திரிகிற ஆளா, அவர் கூடயே திரிகிற ஆளு அப்படி காணப்படணும். அப்புறம் அளவு கடந்து, அளவு இல்லாம அவரை நேசிக்கணும். எல்லை வச்சு இல்ல, அளவு வச்சு இல்ல, அளவே இல்லாம அளவு கடந்து அவரை நேசிக்கணும். இது என்னுடைய நித்திய வாஞ்சை, இது என்னுடைய நித்திய பிரேயர் கூட. இதுதான் என்னுடைய நித்திய விருப்பம். சாகர வரைக்கும் இது ஒரு அவியாத வாஞ்சை. இந்த மாதிரி எனக்கு சாட்சி வேணும் ஆண்டவரே. எப்ப பாருங்க அவர் கூட தான் இருக்கிறாரு, அவருடைய திரிகிறார் மனுஷன். இவர் எங்க தனியா பார்க்கல, எங்கேயுமே இவர் எங்க தனியா பார்த்தேன். எப்ப பாருங்க அது அவரோட தான் சுத்தி திரிறாரு. அந்த சாட்சி வேணும். தேவனுடைய சஞ்சரித்தான் ஏனோக். நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருக்கையில் நான் எப்போதும் மூடுதான். அந்த சாட்சி. ஜப வேளையில மெய்மறந்து பாட்டு பாடணும், போற்றணும், மெய்மறந்து அவர்கிட்ட பேசிட்டே இருக்கணும். இந்த மெய் மறந்துட்டீங்கன்னா நேரம் தெரியாது, என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. சும்மா டெப்த்ல பார்த்தா சமூகம் ஃபுல்லா கவர் ஆகிறது. இது அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சமூகம் இது வேணும் ஆண்டவரே நான் கேட்டேன். மெய் மறந்து அவரை பாடுறது, பேசுறது. சில மாசங்கள் தொலைஞ்சு போனது. லாஸ்ட் கொஞ்ச நாள் மட்டும் தான் ஸ்ட்ராங்கா கேட்டு முடிச்சேன். சொல்லி 2 அல்லது 3 நாள் தான் ஆரம்பிச்சிட்டாரு, வந்துருச்சு. 2 அல்லது 3 நாள் என் தாக்கு பிடிக்கல. தொடர்ந்து மெய் மறக்கிற அந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டாரு. செய்யறாரு. ஜபத்தை கேட்கிறவரே மாமிசமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அப்படி கேட்கிறாரு இந்த ஜபத்துக்கு, அப்படி ஆன்சர். அதனால ஜபத்தை நான் ஏன் பண்றேன்னு தெரிஞ்சு பண்றேன், எதுக்கு பண்றோங்கிறது தெரிஞ்சே பண்றேன். நான் எதை ப்ரேயர் பண்ணணும்ட்டு தெரிஞ்சு ப்ரேயர் பண்றேன். கண்ணாமண்ணான்னு கேட்கறதில்ல அவர்கிட்ட. என் வாஞ்சை, என்னுடைய விருப்பம் எல்லாமே வேற. அவரோட அட்டாச் ஆகிறதுக்கான அத்தனையும் அவர்கிட்ட கேட்கிறேன், அட்டம் பிடிக்கிறேன், தட்டி கேட்பேன், டேபிளை தட்டி எனக்கு வேணும், மெய் மறந்து பாடித்தாகணும் இப்படி சொல்லிட்டு வருவேன். பாடித்தாகணும் ஆகணும், மாட்டேன்னா திரும்ப முடியாது. நீங்க எனக்கு வேணும், இதான் சாதிக்கிறது. ஆமே. என்ன ஒரு வாஞ்சியை கவனிச்சீங்களா? இதான் இந்த ஆத்துமா. இந்த ஆத்துமா அப்படிலாம் அது பழகிடுச்சு, அப்படிலாம் இது இயங்குது. ஆமே. இது என்னுடைய நித்திய வாஞ்ச, நித்திய ஜெபம். இது எத்தனை பேரை தொட்டு எத்தனை பேர் பேரை மாற்றுவாங்க எனக்கு தெரியாது. இதான் சூப்பர் பிரேயர். அவர் அப்படியே குளிரும், அவர் மனசு குளிரும் இந்த பிரேயருக்கெல்லாம். பிள்ளை எங்க யாருக்குள்ள தெரியும்னு பாக்குறா பாரு, இவன் பாரு.
அப்பா ஓட பிள்ளை திரிய ஆசைப்படுறது தவறு இல்லையே, தகப்பனோட இருக்க நினைக்கிறது தவறு இல்லையே. இதானே இருக்க வேண்டியது, இந்த நினைப்பு தானே இருக்கணும், நம்மகிட்ட இல்லையே. அவர் நம்ப வச்சு ஒரு விஷயத்தை நாம நம்ப முடிகிற அளவுக்கு, அவர் நம்ப வச்சு ஒரு விஷயத்தை நாம நம்ப முடிகிற அளவுக்கு நம்ப முடிகிற மாதிரி நாம நம்ப வச்சு அப்படிலாம் நம்பவே முடியாது. அந்த அளவுக்கு அவர் நம்ப வச்சா அவளை பவர்ஃபுல்லா நம்புவோம். எக்ஸ்பீரியன்ஸ். நாம ஒரு விஷயத்த கற்பனை பண்ணி இதை அதை தேடி யோசிச்சு நம்ப முயற்சி பண்ணி நம்புகிற மாதிரிலாம் அவர் நம்ம நம்ப வச்சு நம்ம நம்புறது அப்படி இருக்காது. அது எத்தனையோ பவர் கூடுனது. ஆபிரகாம்கிட்டலாம் கேட்டீங்கன்னா அழகா சொல்லுவாரு, எப்படி நம்ப வச்சா தெரியுமா அப்படிம்பாரு. அவர்கிட்ட தான் அதை கேட்கணும். அவரு ஒரு விஷயத்த நம்ப வைக்கிற மாதிரி நாம ஒரு விஷயத்த நம்மளால நம்ப வைக்க முடியாது. நம்மளையே நம்ப வைக்க முடியாது. கண்ணாடியை பார்த்துட்டு பேசி அதெல்லாம் முடியாது. ஐ கேன் டூ அதெல்லாம் முடியாது, நிக்காது. அவர் நம்ப வைக்கிற மாதிரி நாம நம்மள எந்த விஷயத்துக்கும் நம்ப வைக்க முடியாது. மனப்பூர்வமா சமூகத்துல சொல்றேன், நான் முடியாது. அவ்வளவு பிசிறு தட்டாம நம்ப வைப்பாரு. அதனாலதான் அவர் நம்ப வச்சு நம்புகிற மனுஷனை உலகம் நம்புறதுக்கு ரொம்ப தடுமா இருக்கு. என்ன எப்படி நம்புறான் அப்படின்னு நம்புறான். அவர் நம்ப வச்சு நம்புறதுனாலதான் என்னால முடியுது. பட் நீ நினைக்கிறதுல குற்றம் கிடையாது, ஏன்னா உன்னை நம்ப வச்சாதான் உன்னால நம்ப முடியும். ஆமே. நிச்சயமா செய்வேன், நிச்சயமா தருவேன் அப்படின்னு அவர் நம்மகிட்ட பேசி அதை கன்ஃபார்ம் பண்ற வரைக்கும், நிச்சயமா செய்வேன்ப்பா, நிச்சயமா உனக்கு நான் தருவேன் செய்வேன் அப்படின்னு அவர் ஸ்ட்ரிக்டா பேசி ஒரு விஷயத்த நம்மகிட்ட அவர் கன்ஃபார்ம் பண்ற வரைக்கும், தாங்கப்பா, செய்யுங்கப்பா, செஞ்சுதாங்கப்பா அப்படிங்கிற பேர் நம்மகிட்ட இருக்கும். இது வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ற வரைக்கும் டெஃபினட்டா நான் உனக்கு இதை செய்யறேன்டா, செய்யத்தான் இருக்கிறேன், செய்யத்தான் போறேன், டன் டீல் அப்படிம்பாரு. அப்படின்னு அந்த அந்த நிச்சயத்தை, அந்த உறுதியை அவர் நமக்கு கொடுக்கிற வரைக்கும் அந்த விஷயத்த செஞ்சுத்தாங்கன்றவர், ரொம்ப நாளா காத்திருக்கிறேன், பிளீஸ் தாங்காண்டவரே, இந்த பிரேயர் நம்மகிட்ட இருக்கும். உறுதிப்படுத்திட்ட பிற்பாடு அந்த பிரேயர் நம்மகிட்ட இருக்காது, தேங்க்ஸ் கிவிங் மட்டும்தான் இருக்கும். அப்ப பிரேயர் எது வரைக்கும், தேங்க்ஸ் எப்ப இருந்து பிரிச்சு புரிஞ்சுக்கணும். உறுதிப்படுத்திட்டாருன்னா எப்படி நீங்க கேட்பீங்க, எப்படி கேட்பீங்க? தேங்க்ஸ் பா, செய்ய போறீங்க, தேங்க்ஸ். பிரேயர் எப்ப, தேங்க்ஸ் எப்பன்ட்டு பிரிச்சு புரிஞ்சுக்கணும். எது வரைக்கும் நமக்கு பிரேயர் தேவைப்படும், அதுக்கப்புறம் என்ன தேவைப்படும், புரியுதுங்களா? பிரேயர் எப்ப, தேங்க்ஸ் எப்பன்னு பிரிச்சு புரிஞ்சுக்குங்க. ஆமென். டாபிக்ல போலாமா? சங்கீதம் 106:7 வாசிப்போம். சங்கீதம் 106:7 நிறைய டிப்ஸ் போயிருக்கு. கர்த்தர் நல்லவர், யார மனசுல வச்சு தேவன் இவைகளை நம்மிடத்தில் பகிர்ந்து கொள்ளுகிறாரோ ஒரு மனுஷனுக்கு கூட அது மிஸ் ஆகாம கண்டிப்பா போஸ்ட் ஆயிரும். இந்த செய்திகள் கொரியர் ஆயிடும். ஸ்ட்ராங்கா நான் அப்படி பண்றேன், ரொம்ப ஸ்ட்ராங். யார மனசுல வச்சு
இவ்வளவு ரகசியங்களை, சங்கதிகளை, தகவல்களை அவர் என் வழியா பகிர்ந்து கொள்ளுகிறாரோ, அவங்க ஒரு ஆள் கூட மிஸ் ஆகாம இந்த செய்திகள் போஸ்ட் ஆகும், கன்வே ஆகும், கொரியர் செய்யப்படும். ஒருவேளை 100 வருஷம் கழிச்சு ஒருத்தன் பிறந்தாலும் அவனை மனசுல வச்சுட்டு இந்த செய்தி ஆண்டவர் பேசி இருக்கிற உண்மையானால் கரெக்டா அவங்க கையில போய் அவங்க காதுல போய் விழுவுது. அருமையான பிலீவ், நம்பிக்கை, அதெல்லாம் நல்ல ஃபெய்த். யார மனசுல வச்சு செய்யறாரோ கண்டிப்பா ரீச் ஆகும். ஒருத்தரைத்தான் மனசுல வச்சாருன்னா கண்டிப்பா 2வது ஆளுக்கு ரீச் ஆகாது. அந்த ஒருத்தனோட முடிஞ்சு போயிடும். 1 கோடி பேருக்கு இந்த செய்திய 1 கோடி பேரை மனசுல வச்சு இதை ரீச் பண்ணாருன்னா, இந்த மனசு சொன்னார் அப்படின்னா, அந்த 1 கோடி பேரை ரீச் பண்ணாம இந்த செய்திகள் தூங்காது, ஆகாது. நம்புறீங்களா? இதான் தேவனுடைய வேர்ல்டு. அவர் மனசுல நினைச்சு செஞ்சது எதுவுமே கீழே விடாது. அப்படிதான் சொன்னதுதான். ஈசாக்க மனசுல வச்சுக்கிட்டு ஆபிரகாம டீல் பண்ணதுதான். உன் கற்ப பிறப்பு ஈசாக்குன்னா ஈசாக்கு தான். எத்தனை இஸ்மேல் வந்தாலும் அவர் அசர மாட்டாரு. ஈசாக்கு வந்தே தீரணும். ஆமென். அதனாலதான் ஒரு ஆளா இருந்தாலும் 1000 பேர் இருந்தாலும் மெசேஜ் ஸ்ட்ராங்கா போகுது. ஸ்ட்ராங் மெசேஜா இருந்தாலும் சொல்ல தோணுது. டீப்பஸ்ட் மெசேஜ் சொல்லு, ஷேர் பண்ணு, மனசுல வச்சு பேசுறவனுக்கு இது போய் சேரும். ஆமென். சங்கீதம் 106:7, எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபைகளின் திரட்சியை உணராமலும் நினையாமலும் போய் சிவந்த சமுத்திர ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள். பாருங்க, தேவன் தங்களை நடத்தினத அல்லது தங்களுக்கு நடந்தத இஸ்ரவேலர்கள் நினைச்சு பார்க்கல. தேவன் தங்களை நடத்தினத அல்லது தேவனால் தங்களுக்கு நடந்தத எகிப்து தேசத்துல இஸ்ரவேலர்கள் நினைச்சு பார்க்காம தங்களுக்கு நடக்க வேண்டியதையே நினைச்சிட்டு இருந்தாங்க. தங்களுக்கு நடக்க வேண்டியது என்ன? கானான் தேசம் போயிருக்கணும், போகல. எகிப்து விட்டு வெளியே வந்தா சாப்பாடு செம்மையா கிடைச்சிருக்கணும், கிடைக்கல. தண்ணி அமிர்தமா கிடைச்சிருக்கணும், கிடைக்கல. வனாந்திரம், பரதேசியா சுத்திட்டே இருக்கிறோம். இன்னும் தேசமே கண்ணை காட்டல, கிடைக்கல. அதான் நடக்க வேண்டியது நடக்கல, நடக்க வேண்டியது நடக்கல. நாங்க நினைக்கிறோம் நடக்கல, நான் நினைக்கிறது நடக்க வேண்டியது இது நடக்கல, அது நடக்கல, இது நடக்கல, அது நடக்கல. இத நினைச்சிட்டே இருந்தாங்க தவிர நடந்தது என்ன? விட்டாங்க. எகிப்திலே உனக்கு நடந்தது என்ன? எகிப்திலே அவர் உன்னை நடத்தினது என்ன? விட்டாங்க. தேவன் தங்களை நடத்தினதை விட்டுட்டாங்க. நடக்க வேண்டியது என்ன? நடக்காம போயிருச்சேங்க. என்னங்க ஆண்டவர் நடத்துறாரு? பெரிய ஆபத்து. அதனாலதான் தேவன் அவர்களை அழிக்கும்படி நேர்ந்தது. அழிச்சிட்டாரு. இதை தரலையே, அதை தரலையே, அது நடக்கலையே, இது நடக்கலையே. இதையே மனம் நடக்க வேண்டியது, இருக்க வேண்டியது, இதையே தேடினதை தவிர, இதையே பார்த்ததை தவிர என்ன தந்து வச்சிருக்கிறாரு, எப்படி உன்னை நடத்தி வச்சிருக்கிறாரு, இதை நினைக்கிறதுக்கு மனசு போக மாட்டேங்குது. அழிச்சிட்டாரு.
ஆக்சுவலா அது பழைய வருட ஆராதனையுடைய செய்தி தான் இப்ப எடுக்கிறேன் நான். அலிஸ்டர், செஞ்சதுக்கு தேங்க்ஸை காணும், செஞ்சதுக்கு ஒரு நன்றி உணர்ச்சியை காணும். கூக்குரல் இட்டீங்களே இப்ப எகிப்துல, காப்பாத்தி கொண்டு வந்தேன், உனக்கு நன்றி சொல்ல மனசு வரல? மனசு வரல. காப்பாத்தினாரு. இது நடக்கணுமே, நடக்கலையே, எப்படி கேள்வி? நடந்துச்சுங்க. இப்ப நடக்க வேண்டியது நடக்கணுமே, எப்படி கேள்வி? அப்ப நடக்க வேண்டியது உனக்கு இன்னும் நடக்கல அப்படின்னா நடந்தது உனக்கு அற்பமா தெரியுதா? இதான் ஆண்டு. அப்ப நடந்தது அற்பம்னு நினைக்கிறியா? நடந்ததை நீ ரொம்ப டம்மியா நினைக்கிற, ரொம்ப அசால்ட்டா தூக்கி போடுற. அப்ப நடக்க வேண்டியது நடந்தாதான் உனக்கு நடந்தது சூப்பரா? அடுத்த கேள்வி கேட்கிறாரு. சூப்பருங்கிறீங்க, உன்னைய வச்சு வண்டி ஓட்ட முடியாங்கிறாரு. உன்னைய வச்சு வண்டி ஓட்ட முடியாது. அழிச்சிட்டாரு. அந்த தப்ப சபை பண்ணாதிருப்பதாக தான் சொல்ல வர்றாரு. உனக்கு தேவன் செஞ்சு தந்தது என்ன, கொடுத்தது என்ன, உனக்கு தேவன் உன்னை நடத்தி வச்சிருக்கிறது என்ன, அதை நினைச்சு தேங்க்ஸ் சொல்லு. நடக்க வேண்டியதை யோசிக்காது. நடக்க வேண்டியது அதினதின் காலத்துல சம்பூர்ணமா நடந்து முடிஞ்சிரும். எனக்காக யாருக்காகவும் அது நிக்க போறதே கிடையாது. அது நடந்து முடிஞ்சிரும். இட்ஸ் எ டன் டீல் ப்ரோக்ராம். தலை எழுத்து. ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ண வேண்டிய சத்தியம். அது பிக்ஸ் பண்ணப்பட்ட நிகழ்வு. பிசுறு தட்டாம மாறாம நடந்து முடியும். மாறவே மாறாது. சொன்ன இல்லையா, மனசுல வச்சு யாருக்கு பேசினாரோ கண்டிப்பா அவங்களுக்கு போய் ரீச் ஆகுன்ட்டு, அதே மாதிரிதான். மாறவே மாறாது. ஆமேன். அதனால புது வருடத்தை நம்ம பார்க்க போகிறோம். தேங்க்ஸ் எப்படிங்க சொல்ல மனசு வரும்னா, இதை புரிஞ்சிட்டு மனசு வரணும். ஆமேன். நடக்க வேண்டியதை நினைச்சீங்க அப்படின்னா உட்காந்துருக்கணும். நடந்த வரைக்கும் என்னன்னு பாருங்க. நடந்த வரைக்கும் என்ன, எப்படிலாம் நடத்தினாரு. கர்த்தர் நல்லவர். நல்ல வேலைக்கு ஆண்டவர் தடுத்துட்டாரு. என்னை பிடிச்சு இழுத்துட்டாரு. முக்கியமான டாபிக். இந்த பார்வை நம்மகிட்ட இல்லை. அது ஒரு முக்கியமான டாபிக். இது புது வருஷத்துக்குள்ள போறீங்க, பழைய ஆண்டு நடந்ததோட கனெக்ட் பண்ணி இதை புரிஞ்சுக்கணும். நல்ல வேலைக்குங்க ஆண்டவர் தடுத்துட்டாருங்க. என்னைய பிடிச்சு இழுத்துட்டாரு. இல்லைன்னா லாரி மோதி செத்துருப்பேன். தேவன் தமது தூதனை அனுப்பி காப்பாத்திட்டாரு. சொல்றாங்களா அப்படி? நல்ல வேலைக்கு ஆண்டவர் என்னைய தடுத்துட்டாரு. என்னைய பிடிச்சு இழுத்துட்டாரு. இல்லைன்னா லாரி மோதி நான் செத்துருப்பேங்க. இது எப்படி தோணுது அப்படின்னா, மத்தேயு 10:29 இந்த பாயிண்ட கொஸ்டின் பண்ணுது. இந்த பேச்ச கேள்வி கேட்குது. ஆகிலும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் கரையிலே விழாது அப்படின்னு இயேசு சொன்னத இது கொஸ்டின் கேட்குது. இது எப்படின்னு கேட்குது. இப்படி பேசுறது சரியில்லைன்னு சொல்லுது. இப்படி பேசுறது சரியில்லை. அதாவது லாரி மோத வந்ததுக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி பேசுறது. எப்ப தேவன் சம்பந்தப்படுறாருன்னா பாருங்க, அப்பதான் தேவன் கனெக்ட் ஆகிறாரு. லாரி மோத வந்ததே அப்ப தேவன் என்ன செஞ்சாரு? கரெக்டா ஹீரோ வந்தாருங்க, இழுத்து போட்டாருங்க. அது மனித வழக்கத்துக்கு சந்தோஷம்.
தெய்வத்துக்கு சந்தோஷம். கரெக்டா அது? அப்படி சொல்லலாமா நம்ம? அந்த வேலை அப்படி பயன்படுத்தலாமா? நல்ல வேலைக்கு இங்க ஹீரோ வந்துட்டாரு, கரெக்டா பிடிச்சி இழுத்து போட்டாரு. இல்லாட்டில லாரியில் அடிப்படை சோத்திருப்பாங்க. சோத்துற ஆண்டவர் பிடிச்சு இழுத்து போடும்போது தேவன் வந்துட்டாருங்கிற. லாரி ஒன்ன மோத வந்ததே அப்ப தேவன் என்ன பண்ணாரு தான் என் கேள்வி. என்ன பண்ணாரு? எங்கேயா போனாரு அதை சொல்லியா? அதாவது நான் என்ன சொல்ல வரேன், லாரிய மோத வர சொன்னது தேவன் இல்ல. ஏய் வர்றான், டிரைவர்கிட்ட பேசுறாரு, கரெக்டா மோதுறா. இப்படி ஆண்டவர் சொல்லல. லாரிய மோத வர சொன்னது தேவன் இல்ல. ஆனா அப்படி வர்றதுக்கு அவர் இடம் கொடுத்திருந்தார். அதையும் விடுறீங்கன்னு தான் கேட்கிறேன் நான். லாரி நம்மளை நோக்கி மோத வர்றதுக்கு தேவன் இடம் கொடுத்திருந்தார். தட் மீன்ஸ் பார்த்து கொண்டிருந்தார். தட் மீன்ஸ் அமைதியா இருந்தார். தட் மீன்ஸ் தடுக்காதிருந்தார். இதான் 10:29 கரெக்டா ஃபிட் ஆகும். இப்படிதான் பேசணும். மத்தேயு 10:29 ஒத்துக்கிட்டீங்கன்னா இதை பேசணும். இப்படிதான் பேசணும். அதை ஹீஸ் எ மாஸ்டர். அப்ப இந்த பக்கம் இடம் கொடுத்துட்டு அந்த பக்கம் என்னைய காப்பாத்தினாரு, இப்படி புரிஞ்சுக்கணும். ஒரு பக்கம் என்ன பண்றாரு, மோத வருதா, அமைதியா இருக்காரு, அனுமதி கொடுத்துட்டாரு, இடம் கொடுத்துட்டாரு. மோத வரும்போது காப்பாத்திட்டாரு. இப்படி நீங்க புரிஞ்சுக்கணும். இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மாஸ்டர். முதல்ல சொன்னவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவர் மாஸ்டர் இல்லை. அது என்னமோ வந்து மோத வந்த மாதிரியாகவும் திடுதுப்புன்னு உள்ள பாஞ்சி ஆண்டவர் காப்பாத்தின மாதிரியாகவும் சினிமா படம் மாதிரியே இருக்கு. அது இருக்கு. அப்படி இல்லை. சீக்கிரம் முடிக்கிறேன். அப்ப இதை எப்படி சொன்னா சரியா, நம்ம எப்படி பேசணும், கத்திர மாஸ்டர் புரிஞ்சவங்க எப்படி பேசணும் அப்படின்னா, லாரி மோத வர்றதுக்கு அவர் இடம் கொடுத்திருந்தோம், அவரை நீ சாவுக்கு ஒப்பு கொடுக்கலங்க. சூப்பரான புரிதல். இப்படி பேச பழகணும். இதான் கரெக்டான வேர்டு. இப்படிதான் பேசணும். இப்படி பேசி இருக்கிறாங்க பைபிள்ல. அதையும் இப்ப காமிக்கிறேன். இப்படிதான் பேசணும். குழியில விழுறதுக்கு தேவன் இடம் கொடுத்திருந்தோம், குழியில சாகிறதுக்கு இடம் கொடுக்கலங்க. கரெக்ட். மத்தேயு 10:29 கரெக்ட். இப்படி பேசுறோமா, இப்படி பேசுற பழக்கம் நம்மகிட்ட இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. இப்படிலாம் பேச மாட்டாங்க. எப்பயுமே ஹீரோவா அவரை காமிச்சிடணும். வந்து காப்பாத்துவாரு. குழியில யோசேப்ப குழியில தள்ளுறதுக்கும் அவருக்கும் சம்மதமே இல்லை. சம்பந்தமே இல்லை. சம்பந்தமே இல்லை. அது ஏனோ என்னமோ நடந்து போச்சு. கரெக்டா கர்த்தர் காதுல விழுந்துருச்சு. யோசேப்பு கத்துறது, காப்பாத்திட்டாரு. இப்படியா புரிஞ்சுக்கிறது? இது சினிமாக்கு நல்லா இருக்கு. பட் தெய்வத்துக்கு கடவுளுக்கு சரியா அடுக்குமா அது நம்ம நினைக்கிறத வர? ஆமே. அதாவது அது நடக்க இடம் கொடுத்திருந்தும் இது நடக்க அவர் இடம் கொடுக்கலன்னு புரிஞ்சுக்கணும். சொல்லி பேசி பழகணும். இது வரைக்கும் இங்க இடம் கொடுத்திருக்கிறாரு, பட் அது நடக்க இடம் கொடுக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி பேசணும். தீயில போட இடம் கொடுத்திருந்தோம். சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ தீயில அழியறதுக்கு அவர் இடம் கொடுக்கல. இப்படிதான் சொல்லணும். ராஜா திமிர் பிடிச்சு போய் 3 வரையும் போட்டாரு. கரெக்டா பிரியமானவர்களே தேவன் வந்து காப்பாத்தினாரு. கரெக்டா அந்த ஹீரோயிசம் கொண்டு வருவாங்க. கரெக்டா அங்கதான் காட்டுவாங்க தெய்வத்தை. கடவுளை எங்க காட்டுவாங்க? நம்ம ஆண்டவரை அந்த காப்பாத்துற சூழ் தீ, அந்த அக்னி சூழல 4வது நபராக தேவன் உலாவினார். அங்க ஆரம்பிப்பாங்க அவரை. அதுக்கு முன்னாடி இருந்தாரா இல்லையான்னு எனக்கு கேள்வி. எங்க இருந்தாருதான் கேள்வி. எங்களுக்கு கேள்வி, எங்க இருந்தாரு? எங்கெங்க இருந்தாரு அவரா சொல்லுங்க. சர்வ வியாபி தானே, சர்வ ஞானி தானே, சர்வ வல்லவர் தானே. அப்ப எங்க இருந்தாரு? ஏங்க அதெல்லாம் விடுறீங்க நீங்க? அப்ப எப்படி சொல்லணும்னா, சாத்ராக்கையும்
மேசாக்கையும் ஆபேத் நேகோவையும் அவர் அக்கினி சூளையில போட இடம் கொடுத்திருந்தும் அனுமதித்திருந்தும் அக்கினி சூளையில வெந்து சாகிறதுக்கு இடம் கொடுக்கலங்க என் தேவன். இப்படி பேசணும். இதான் மாஸ்டர். இதான் மத்தேயு 10:29. இப்படி பேசுறோம். இப்படி வாய் வருதா? அவரை புரிஞ்சுக்கிட்டோமா மாஸ்டர்னு? இதுக்கு இடம் கொடுத்தாருங்க, அதுக்கு இடம் கொடுக்கலங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்க அப்படி சொல்லணும். இது என்னமோ நடந்துட்ட மாதிரி ஆகும், அதை நடக்கிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டான்ட்டு இடையில பூந்த மாதிரி ஆகும்ட்டு சினிமா காட்டக்கூடாது. அவரை இது சினிமால தான் நடக்கும். வெளில வந்தானா, வீடை உடைச்சானா, உள்ள வந்து ஃபைல திருநானா, ஹீரோ வந்தான் பாருங்க. இது படத்துக்கு தான் சரியா இருக்கும், கடவுளுக்கு சரியா பொருந்தாது. இது பொருந்தே பொருந்தாது. அப்படி பேசக்கூடாது. ஆமேன். இதுக்கு இடம் கொடுத்திருந்தும் அதுக்கு தேவன் இடம் கொடுக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். ஒரு பக்கம் பிசாசு நம்மளை சோதிக்கிறதுக்கு இடம் கொடுத்துட்டு ஒரு பக்கம் நம்மளை அவன்கிட்ட இருந்து காப்பாத்துறாரு. இதையும் புரிஞ்சுக்கணும். சீமோனே சீமோனே, கோதுமையை சுளையினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு என்னிடத்தில் உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். அப்படி என்ன அர்த்தம்? இந்த பக்கம் சோதிக்கிறதுக்கு பெர்மிஷன் இடம் கொடுக்கிறாரு, அந்த பக்கம் காப்பாத்துறதுக்கு வந்துட்டாரு. இதான பேலன்ஸா புரிஞ்சுக்கணும். அப்படித்தானே பேசுறாருங்க. ஒரு பக்கம் பிசாசு நம்ம சோதிக்கிறதுக்கு இடம் கொடுக்கிறாரு, அனுமதி கொடுக்கிறாரு, சம்மதிக்கிறாரு, அமைதியா இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் காப்பாத்துறதுக்கு வந்துடுறாரு. கரெக்டா? ஆமே. அப்ப இந்த உபதேசம் எந்த இடத்துலயும் தேவனை கட் பண்ணல. நான் சொல்ற இந்த பார்வை, இந்த உபதேசம், இந்த கோணம் தேவனை எந்த விஷயத்திலையும் தூரப்படுத்தல. எல்லா விஷயத்திலையும் தேவன் கனெக்ட் ஆகிறாரு. இந்த பக்கம் கனெக்ட் ஆகிறாரு, அந்த பக்கம் கனெக்ட் ஆகிறாரு. இதுதான் சர்வ வியாபி, இதுதான் மாஸ்டர். அந்த மாதிரி பாக்குறது இங்கிட்டு கட் பண்ணி வச்ச வர இங்கதான் கனெக்ட் பண்றோம். ஆமென். அதனால நல்ல வேலைக்கு அவர் என்னை காப்பாத்தினாரு. இல்லைன்னா பிசாசனை கொன்றுப்பான் பிரதர், தப்பு. அப்படி பேசக்கூடாது. நல்ல வேலைக்கு என்னை காப்பாத்தினார். என்னைய கொலை செய்ய வர்றதுக்கு அவனுக்கு இடம் கொடுத்திருந்தோம், என்னைய கொலை செய்ய அவனுக்கு இடம் கொடுக்கல. என்னைய சோதிக்கிறதுக்கு, என் விசுவாசத்தை அழிக்கிறதுக்கு, என் விசுவாசத்தை விழுங்குறதுக்கு, என்னை கண்டம் பண்றதுக்கு, யோபு உடம்ப அழிக்கிறதுக்கு, மனைவி திட்டி நாசம் பண்றதுக்கு, சோபினுடைய சொத்தெல்லாம் அழிக்கிறதுக்கு, யோபின் குடும்பம் சிதறதுக்கு தேவன் இடம் கொடுத்திருந்தும் யோபினுடைய விசுவாசம் அழிகிறதுக்கு தேவன் இடம் கொடுக்கல. இப்படி பேசணும். அதான் உண்மை. அங்க பொய் கிடையாது, அதான் உண்மை. இப்ப தேவன் என் விசுவாசத்தை பிசாசு கொலை செய்ய வர்றதுக்கு, கொலை செய்ய முயற்சி பண்றதுக்கு அவர் அவனுக்கு ஓகே கொடுத்திருந்தோம். கொலை செய்யாதபடி, என் விசுவாசம் அழியாதபடி, என் விசுவாசத்தை அவனால கொலை செய்ய முடியாதபடி என் விசுவாசத்தை பொத்தி பொத்தி பார்த்துக்கிட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் அவ்வளவு சீக்கிரமா இந்த வேர்டு வராது வாயில. இந்த வெளிச்சம் அவ்வளவு சீக்கிரமா அப்படி கோர்த்து பேச முடியாது. சரியா கிரகிச்சாதான் புரிஞ்சுக்கணும். அவர் எந்த அளவுக்கு மாஸ்டர் நம்புறானோ அவனுக்கு தான் அந்த வெளிச்சம் வரும். அவன் தான் விஷயத்த, சம்பவத்தை இப்படி பார்ப்பான். ரெண்டு பக்கமும் தேவனை கனெக்ட் பண்ணுவான். அவர் விட்டுறக்கூடாது. ஏன்னா சர்வவியாபி, அவரையும் கனெக்ட் பண்ணணும். ஆமென். குழப்பத்துக்கும் புலம்பலுக்கும் இடம் கொடுத்தவர் தெளிவுக்கும் களிப்புக்கும் ஆர்வத்துக்கும் நிச்சயமா இடம் கொடுப்பார். அப்படி நம்பணும். ஐயோ, தெளிவெல்லாம் பண்றானே, குழப்பறானே, சந்தேகப்படுத்துறானே, நிம்மதியெல்லாம் பண்றானே அப்படின்ட்டு அவனை சொல்லாம, இதுக்கு தேவன் இடம் கொடுத்திருந்தோம், ஒரு நாள் வரும் சந்தோஷத்துக்கு இடம் கொடுப்பார் அப்படி சொல்லணும். ஒரு நாள் வரும் ஸ்ட்ராங்கா இதே விசுவாசத்தை ஸ்ட்ராங்கா அறிக்கை பண்ண
நிற்க ஒரு நாள் ஆண்டவர் இடம் கொடுப்பார். இப்படி பேசணும். இதுக்கு இடம் கொடுத்தவர் அதுக்கும் இடம் கொடுப்பார். ஆமென். எல்லாம் அனுபவத்தை தான் பேசிட்டு இருக்கிறேன். சமூகத்தை இழப்பதற்கு எனக்கு அவர் இடம் கொடுத்திருந்தோம், நிரந்தரமா இழக்க அவர் எனக்கு இடம் கொடுத்ததில்லை. இதை சொல்லி பழகணும். தற்காலிகம், டைம் பீங் டிஸ்டர்பன்ஸ் ஆகியிருக்கேன், இதுக்கு அவர் ஓகே பண்ணியிருந்தாலும் இது நிரந்தரம் இல்லை, விடமாட்டாரு. இடம் கொடுக்க நிரந்தரமா சமூகத்தை இழக்கிறதுக்கு இடம் கொடுக்க மாட்டார். இதான் ஃபெய்த். ஆமென். என்ன நீங்க கொன்னு போட்டாலும் நீங்க நல்லவர் என்கிறதுல நான் நம்பிக்கையா இருப்பேன்னு யோபு சொன்னா, அக்கினி சுழல போடுறதுக்கு நீங்க இடம் கொடுத்தாலும் நீங்க மட்டும்தான் தெய்வம் என்கிறதுல நம்பிக்கையா இருப்பேன்ட்டு சாத்ராக் சொன்னான். விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும், அப்படிதான் சொன்னாங்க. அவ விடுவிக்காமல் போனான்னு அர்த்தம், இடம் கொடுத்தாலும். அதெல்லாம் நல்லா ஒத்துக்கிட்டு அழகா பேசுறாங்க. அக்கினி சுழல விழுறதுக்கு அவர் இடம் கொடுத்தால், இடம் கொடுக்க மாட்டாரு, இடம் கொடுத்தாலும் அவர் தான் தெய்வங்கிறதுல நம்பிக்கையா இருப்பார். இதுதான் அவங்களுடைய விசுவாசம். ஆமென். என்னைய வச்சு செய்யறதுக்கு பிசாசுக்கு தேவன் இடம் கொடுத்தது உண்டு. என்னுடைய சாட்சி. என்னைய வச்சு செய்யறதுக்கு பிசாசுக்கு தேவன் இடம் கொடுத்தது உண்டு, நான் மறுக்கவே மாட்டேன். ஆனால் இதுவரைக்கும் ஒரு தடவை கூட என்னை ஜெயிக்கிறதுக்கு அவனுக்கு அவர் இடம் கொடுக்கவே இல்லை. இடம் கொடுக்கவே இல்லை. ஆமென். நான் இப்படிதான் புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது அவனுக்கு அவர் இடம் கொடுத்துதான் இந்த பையன் ஆடுறான் அப்படிங்கிறது புரிஞ்சிட்டாலே பார்வை இவன் பக்கம் போகாது, அவர் பக்கம் போயிடும். நம்ம இதை சொல்லி பழக்க மாட்டேங்கிறோம். அவர் இடம் கொடுத்துதான் துறை வந்து ஆடுறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்படின்னா இந்தவரே என்ன எவ்வளவு நாள் சீக்கிரம் உங்க கவனம் விட்டு போயிடும், அவனை பார்க்க மாட்டோம். உங்களுக்கு புரியாதனாலதான் ஐயோ வர்றானே வந்துட்டானா தொல்லை தாங்க முடியாது நினைக்கிறீங்க. அதான் அவரை பார்க்க விடாம தடுக்குது பழைய அந்த உபதேசம். நான் சொல்றது இடுக்களிலும் நெருக்கத்திலும் அவரை பார்க்க தோணுது. அவரை பார்த்து ஓடுறான், இப்ப நோன்றானே வந்துட்டாண்டவரே, என்ன எவனாலதான் அனுமதிப்பீங்க, இன்னுமா ஸ்டடி பண்ணல வேமாண்டவரே. அப்படி அவரை பார்க்கணும், அவரை பார்க்கணும், இவனை பார்க்க அவரை பார்க்கணும், இவனை பார்க்க விடாங்கிறேன் நான். அதான் சொல்ல வரேன். அனுபவத்துல இருந்தா நான் பேசுறேன் எல்லாத்தையுமே. என்னைய வச்சு செய்யறதுக்கு பிசாசுக்கு தேவன் இடம் கொடுத்தது உண்டு, மறுப்பதற்கு இல்லை, மறுக்கவும் மாட்டேன். இது அவரும் மறுக்க மாட்டாரு, எஸ்ரான் பாரு. ஆனால் இதுவரைக்கும் ஒரு தடவை கூட என்னைய ஜெயிக்கிறதுக்கு அவனுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. நீ வச்சு செய்யறதா உனக்கு வேலை, பட் என் பிள்ளைய நீ ஜெயிக்க முடியாது, நான் வந்துருவேன். அதான் அர்த்தம். சொலகுல போட்டு பொட்டைக்கிறது தாண்ட அவனுக்கு அனுமதி, பட் ஜெயிக்கிறதுக்கு அனுமதி இல்லை. விசுவாசம் முடிஞ்சு போகாதபடிக்கு நான் வந்துருவேங்க. இதுதான் இயேசு அங்க பேசுறாரு. இதுக்குத்தான் உனக்கு அனுமதி, ஜெயிக்கிறதுக்கு அனுமதி இல்லடா அப்படிங்கிறாரு. இந்த வசனத்திலே சொல்றாரு, ஜெயிக்கிறதுக்கு உனக்கு அனுமதி இல்லை, நோன்றதுக்கு குத்துறதுக்கு குடைச்சல் கொடுக்கறதுக்கு தான் உனக்கு ஓகே கொடுத்தேன், ஜெயிக்கிறதுக்கு ஓகே கொடுக்கலை. அப்ப எப்படி புரிஞ்சுக்கணும்? இதுக்கு ஓகே கொடுத்திருந்தும் அதுக்கு ஓகே கொடுக்காத தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படி பேசணும். ஆமெனா? ஃபைனலா இவ்வளவு வச்சு செய்ய இடம் கொடுத்தோம் பிசாசு, என்னைய ஜெயிக்கிறதுக்கு துளியும் இடம் கொடுக்கலங்கிறது நல்லா கவனிங்க. முக்கியமா முடிக்கிற வார்த்தையை சொல்லி, பிசாசு என்னைய வச்சு செய்யறதுக்கு என்னை படைச்ச தேவன், என் மேல அனாதி சிநேகம் கொண்ட தேவன் இடம் கொடுத்திருந்தோம். என்னை அவன் ஜெயிக்கிறதுக்கு சம்மதமே இல்லை, முடியாதுரான்ட்டு சொல்றாரு இல்லையா? இதுதான் நான் அவருடைய ஆடுங்கிறதுக்கு பெரிய அத்தாட்சி, பெரிய எவிடன்ஸ். தான் நோண்டிக்கா ஜெயிக்க விட மாட்டேன் அப்படின்னா என்ன தெரியுது? நான் அவர் ஆடுங்கிறது அதில் தெளிவா விளங்குது. நீ ஆடுற நோண்டு, ஆனா ஜெயிக்க விட மாட்டேன். ஏன்னா யாழு யோபத்தோடு
உயிர் எடுக்க முடியாது, கூடாது, எடுக்க விடவும் மாட்டேன். யாரு போடு, சாத்திராக்க போடு, மேசாக்க போடு, ஆபத்தினங்க போடு, ஆனா சாவிட மாட்டேன், சாவிட மாட்டேன். தனியில போடுறியா சிங்கப்பில? ஓகே, போட்டுக்கோ போட்டுக்கோ, தரி ராஜா போட்டுக்கோ, ஆனா சிங்கத்தை சாப்பிட விட மாட்டேன். புரியுதுங்களா? இந்த பார்வை புரியுதுங்களா? அதனால இதெல்லாம் வந்துட்டு அவர் ஆடுகள், ஆடுகள், அவர் ஆடுகளிடத்திலே தேவன் இப்படி போய் ஒர்க் பண்றாரு. அதனால மத்தேயு 10:29 ஆழமா மனசுல வச்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை பாருங்க, பைபிள்ல இருக்கிற சம்பவங்களை பாருங்க, சூப்பரா உங்களுக்கு விளங்கும். நான் சொல்ற மாதிரியே வார்த்தைகளை பயன்படுத்துங்க. உங்களை சோதிக்கிற சோதனை மனசை விட்டு போய் அவரை நோக்கி பார்த்து கதறுகிற குமுறுகிற ஜெபம் ஏறெடுக்க வரும். அப்படி மாறிடும், பார்வை மாறிடும். ஏன்னா அவர் ஓகே கொடுக்காம இந்த சோதனையே, இந்த பிரச்சனையே, இந்த கவலை ஏன் ஆண்டவரே? அவன் தான் குத்துறான், ஆனா ஏன் ஆண்டவரே குத்த விட்டீங்க? அங்க போய் கேட்கணும். இவன் சொல்லுவான், நான் தான்டா குத்துறேன், அங்க இருந்த போறேன் போட, அவர் சொல்லாமே வருவ, ஏன் ஆண்டவரே? பேசணும். ஆமென்.